குழப்பத்தில் ஜனாதிபதி அனுர நாமல் விடுத்துள்ள சவால். நைஜீரியாவில் இருந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய முயலும் இலங்கை. உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் ஈரானின் அதிரடி முடிவு. ஈரானை கைப்பற்றும் அமெரிக்காவின் ரகசிய திட்டம் மனம் திறந்த ட்ரம்ப். ஈரானின் முடிவு தொடர்பில் அமெரிக்கா சீனாவிடம் விடுத்துள்ள கோரிக்கை. 2025 நடக்கும் போர்கள் பற்றி பாபா வங்காவின் கணிப்பு. மனிதகுலத்திற்கு நடக்கப் போவது ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க பெறப்பட்ட மற்றும் இன்னும் நிலுவையில் உள்ள வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் பற்றிய தெளிவான மற்றும் துல்லியமான விளக்கங்கள் வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேட்டுக் கொண்டுள்ளார். அரசாங்கம் உண்மையான புள்ளி விவரங்கள் குறித்து குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸிலிட்ட ஒரு பதிவில் ஜனாதிபதி மற்றும் மூத்த அமைச்சர்கள் வெளியிட்ட முரண்பாடான அறிக்கைகளை நாமல் கடுமையாக விமர்சித்தார். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவின் நிர்வாகத்தில் முற்றிலும் குழப்பம் இருப்பதாகவும் தெரிவித்தார். 2025 ஆண்டின் முதல் காலாண்டில் தனது அரசாங்கம் 96 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்நிய நேரடி முதலீட்டில் ஈர்த்ததாக ஜனாதிபதி ஆரம்பத்தில் கூறியிருந்தாலும் அவரது அமைச்சர் சுனில் ஹந்தனித்தி அந்த எண்ணிக்கை 650 மில்லியன் அமெரிக்க டாலர் என்று கூறினார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் தனது அறிக்கையை ஜனாதிபதி திருத்தி இந்த ஆண்டு இதுவரை தனது அரசாங்கம் 4.6 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு திட்டங்களை ஈர்த்துள்ளதாக கூறினார். இருப்பினும் இந்த தொகை இன்னும் நாட்டுக்குள் வரவில்லை. இந்த முரண்பாடான அறிக்கைகள் ஜனாதிபதி முழுமையாக குழப்பத்தில் இருப்பதாகவும் தனது சொந்த நிர்வாகத்துக்குள் என்ன நடக்கின்றது என்பது அவருக்கு தெரியாது என்றும் அவர் கூறியுள்ளார். தனது உண்மைகளை சரியாக புரிந்து கொண்டு தன்னையும் நாட்டையும் குழப்பிக் கொள்வதற்கு பதிலாக ஏற்கனவே வந்துள்ள மற்றும் இன்னும் நிலுவையில் உள்ள FTIக்கள் இரண்டின் தெளிவான பிரிவை வழங்குமாறு நான் ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கின்றேன் என்று நாமல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றம் காரணமாக நைஜீரியாவில் இருந்து பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய இலங்கை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் பதற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. எனவே எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் குறித்து கவலைகள் எழுந்துள்ளன. இதன் காரணமாக மசகு எண்ணெயின் விலையும் உயரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதையடுத்து நைஜீரியா மற்றும் வேறு சில எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளிடமிருந்து மாதிரி தயாரிப்புகளை பெற்று அவற்றின் நம்பகத்தன்மையை உள்ளூர் ஆய்வகத்தில் சோதிக்குமாறு தனது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருண தெரிவித்துள்ளார். உலகில் கச்சா எண்ணெய் போக்குவரத்து முக்கிய பங்காக உள்ள ஹார்முஸ் நீரிணையை மூட ஈரான் முடிவு செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணையை மூட ஈரான் நாடாளுமன்றமும் அனுமதி அளித்துள்ளது. உலகம் முழுவதுமான 20% கச்சா எண்ணெய் இந்த நீரிணை வழியாகத்தான் பல்வேறு பகுதிகளுக்கு கப்பலில் கொண்டு செல்லப்படுவதால் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் பெட்ரோல் டீசலுக்கான விலைகளும் உயர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்க ராணுவம் ஈரானின் ஃபோர்டஸ், இஸ்பஹாஸ் மற்றும் நடாசா அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி போர் பதற்றத்தை அதிகரித்தது. இதன் அடிப்படையிலேயே ஈரான் உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய பங்காக உள்ள ஹார்முஸ் நீரிணையை மூட முடிவு செய்துள்ளது. தற்போதைய ஈரானின் ஆட்சியாளரினால் ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியவில்லை என்றால் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் கணக்கில் வெளியிட்டுள்ள ஒரு பதிவிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி மாற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அரசியல் ரீதியாக சரியானதல்ல. ஆனால் தற்போதைய ஈரானிய ஆட்சியால் ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியவில்லை என்றால் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என ட்ரம்ப் தனது பதிவில் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் தனது பதிவில் MAGA என்று குறிப்பிட்டுள்ளார். இது மீண்டும் அமெரிக்காவை சிறந்ததாக மாற்றுவோம் என்னும் ட்ரம்பின் கோஷத்தினை ஒத்ததாக உள்ளது. அதாவது ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றுவதை குறிக்கும் வகையில் அவர் MAGA என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த பதிவினால்
ட்ரம்ப் மறைமுகமாக ஈரானை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை தெரிவிக்கின்றார் என சர்வதேச ரீதியில் குழப்பம் எழுந்துள்ளது. அதேவேளை இது ஈரானை அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும் என்பதை விட அதனை மீண்டும் ஒரு சிறந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதை ட்ரம்ப் நோக்கமாக கொண்டுள்ளதை எடுத்து காட்டுவதாக உள்ளதென்றும் சில சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணையை மூட வேண்டாம் என்று ஈரானை வலியுறுத்துமாறு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ சீனாவிடம் கோரியுள்ளார். ஈரானின் அணுசக்தி தளம் மீது வாஷிங்டன் தாக்குதலை நடத்தியதை அடுத்து ஹார்முஸ் நீரிணையை மூடப்போவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளது. அத்துடன் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் சுமார் 20% பங்களிப்பை கொண்டுள்ள ஹார்முஸ் நீரிணையை மூடுவதற்கான நடவடிக்கைக்கு ஈரானிய நாடாளுமன்றமும் ஒப்புதல் அளித்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இதையடுத்து ரூபியோ சீனாவிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடினால் அது அந்த நாடு மேற்கொள்ளும் மற்றும் ஒரு பயங்கரமான தவறாக அது இருக்கும். அது அந்த நாட்டுக்கு பொருளாதார தற்கொலையாகவே அமையும் என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் தெரிவித்துள்ளார். எனினும் வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகம் அமெரிக்க ராஜாங்க செயலாளரின் கோரிக்கை குறித்து உடனடியாக கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை. முன்னதாக 14 பதுங்கு குழி குண்டுகள், 24 டோமஹாக் ஏவுகணை மற்றும் 125க்கும் மேற்பட்ட ராணுவ விமானங்களை பயன்படுத்தி ஈரானின் முக்கிய அணுசக்தி தளங்களை தாம் அழித்துவிட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் உரிமம் கோரியிருந்தனர். எனினும் இந்த தாக்குதலின் பின்விளைவுகள் கடுமையானதாக இருக்கும் என்று ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவை எச்சரித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு போர் போன்ற மோதல் காரணமாக உலக மக்கள் தொகை கணிசமாக குறையும் என பாபா வங்கா கணித்துள்ளார். அதன் பின்னர் 2008ஆம் ஆண்டு மனிதர்கள் புதிய வளத்தை தேடி வெள்ளி கிரகத்தை அடைவார்கள் என்றும் கூறியுள்ளார். இதேவேளை 2033ஆம் ஆண்டில் பாரிய அளவில் பனிக்கட்டிகள் உருகும் என்றும் இதனால் கடல் மட்டம் அதிகரித்து பாரிய அலைகள் தாக்கி பெரும் உயிர் சேதம் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 100 ஆண்டுகளுக்கு பின்னர் வேற்று கிரக வாசிகளுடனான மனித தொடர்பையும் பாபா வங்கா கணித்துள்ளார். 2170 பருவநிலை மாற்றம் பூமியின் அழிவை ஏற்படுத்தும் என்றும் பூமியில் வறட்சி அதிகரித்து மனித வாழ்க்கையை மோசமாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செவ்வாய் கிரகத்துக்கும் நமது பூமிக்கும் இடையில் 3005இல் போர் ஏற்படும் எனவும் 3797ஆம் ஆண்டில் பூமியில் இருந்து உயிர்கள் பிரியும் என்றும் இறுதியில் 5709ஆம் ஆண்டில் உலகமே அழிந்து மனித இனம் முற்றாக அழிந்துவிடும் என கணித்துள்ளார். பல்கேரியாவைச் சேர்ந்த பாபா வங்கா 1996ஆம் ஆண்டு மறைந்தாலும் அவரது கணிப்புகள் குறித்த தகவல்கள் இன்று உலகளாவிய ரீதியில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.